தம்பி. ஸ்கூலுக்கு போகிற புள்ளி எழுது எல்லாம். ஆமாம் ஆமாம். அப்போ சனி ஞாயிறாலே வெண்டை எடுத்தது 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும். வணக்கம், இது தமிழோட திறனியில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மட்டக்கிழப்புல கழுமந்தம்பேலி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வீட்டுலலாம் வந்து சாதாரணமா ஒரு வீடு கட்டும்போது இந்த செங்கல் வண்டி கட்டுவோம். அது காசு கொடுத்தா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். ஆனால் அதுக்கு பின்னால இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த செங்கல் அப்படிங்கிறது கல்லை வந்து எப்படி உருவாக்குறாங்க, அதை எப்படி அடுத்தவங்களுக்கு வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இதுதான் இப்போ நம்ம வந்திருக்கிற கல்வாடி கழுமந்தம்பேலியில் இருக்குது. வைக்கல் வச்சுருக்காங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போ வந்து கல்லை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து கல் செஞ்சு அதை வந்து அந்த நெருப்புக்குள்ளே வைக்கிறது, அதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வயசெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் வந்து வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி சண்டே. ஸோ வந்து சாட்டர்டே சண்டே இங்கே பக்கம் வந்து நிறைய பசங்க வந்து இப்படியான தொழில்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கல்வாடி பாருங்கள். சுற்றியோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். அடுத்தது வந்து இப்போ வேளாண்மை செய்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால வளர்ச்சி வேளாண்மை வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த வேளாண்மை அதாவது வயலை சுற்றி நடுவில் தான் இந்த கல்வாடியை வந்து வச்சுருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட பேர் என்னையா? பேர் வந்து என்ன? பது. 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 எத்தனை வயசு உங்களுக்கு? 17. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? ஓயில் எழுதிட்டு இருக்கிறீங்களா? ஓகே. இங்கே வந்து எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க? 5 நாளா? அவ்வளோதானா? ஓகே, ரைட்டா. இந்த வேலை வந்து எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃப்ரீயாக இருக்க டைமில் செய்யணும்னு தோணுச்சு. ஓகே. இந்த கல்வாடி வச்சுருக்கோம் உங்களுக்கு சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்க? சொந்தக்காரங்களா? யார் உங்களுக்கு? மாமா. ஓகே ஓகே. வெயிலுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறீங்க இந்த வயசுலேயே? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். கேணுஜென். எத்தனை வயசு? 16 வயசு. ஸ்கூலுக்கு போகிறீங்களா? போகிறீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதெல்லாம் வேலை செய்கிறீங்க. எவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிறீங்க? சனிக்கிழமையிலேருந்து. இந்த கல்வாடி வச்சுருக்கவங்க சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்க. ஓகே. இந்த வேலை செய்கிறதுல கஷ்டமாக இருக்கா இல்லைனா ஈஸியாக உங்களுக்கு? ஈஸியாக தான் இருக்குது. ஓகே. வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? ஓகே. நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் மொத்தம்? 5 பேர். யார் யார்? தம்பி, தங்கச்சி, அவ்வளோ பேர் தான். ஓகே. அப்போ நீங்கள் தான் மூப்பு. சரி. அப்பா என்ன தொழில் பண்ணுறாரு? வெளிநாடு. ரைட் ரைட். ஓகே ஓகே. டுஷானி. டுஷானுனா? டுஷான். சோட்டா வந்து டுஷானி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? டுஷாத்துன்னு கூப்பிடுவாங்க. சரி சரி சரி. எத்தனை வயசு உங்களுக்கு? 14. ஸ்கூலுக்கெல்லாம் போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வேலை செய்கிறீங்க. எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வீங்க? 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும். காலையில் 8 மணிலேருந்து பின்னரும் ஒரு 5 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க. சரி. சாப்பாடெல்லாம் இங்கே சாப்பிட்றதா இல்லை வீட்டு சாப்பிடுவீங்களா? தருவாங்க. இங்கே தருவாங்க. ஓகே. எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க இங்கே? 2 நாள் கூடி. அவ்வளோதானா? சரி சரி. ஸ்கூலுக்கெல்லாம் போகிறீங்களா? ஓகே. ஸ்கூலில் படிப்பெல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல. சரி. வீட்டில் எத்தனை பேர் நீங்கள்? 4 பேர். யார் யார்? நீங்களும்? தம்பி 3. அப்பா என்ன தொழில் பண்ணுறாரு? விவசாயம் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போவீங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறு வந்து வேலை செய்வீங்க அப்படியா? இந்த வேலை மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு என்ன வேலை பண்ணுவீங்களா?
ஓகே இதில் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறது? இந்த கல் எடுக்கிறதா? எப்படி எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு யார் சொல்லி தந்தா ஆரம்பத்துலேயே? இங்கே வேலை செய்கிறவங்க சொல்லி தந்தாங்களா? ரைட். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? சவுந்தரராஜா. சவுந்தரராஜா. இந்த ஊர் தான் உங்களோட சொந்த ஊரா? கலந்தவள்ளி. கலந்தவள்ளியில் சவுந்தரராஜாண்டா எல்லாருக்கும் தெரியும் போல. ரைட். எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே இருந்து செஞ்சு 10-12 வருஷம்லாம். இப்போ அந்த காலத்தில் வந்து செங்கல்லாம் அதிகமாக விற்பனை செஞ்சீங்க. இப்போ வந்து இந்த புளோக்கல்லாம் வந்துச்சு. அப்போ உங்களோட வியாபாரம் எப்படி போகுது? பிளாக் கல் வந்ததாலே நம்மளோட கல் இங்கே கொஞ்சம் நல்ல கல் தானே, அதுலேருந்து கொஞ்சம் விலை போனது தான். ஆனால் அந்த இப்போ டீசல் பிரச்சனால சீமெண்ட் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஸ்டோப் பண்ணிட்டு கிடந்தது. அப்படின்னா உங்களோட கல்லை வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவீங்க? நம்மளோட கல் ஃபுல்லாக இந்த இடங்களுக்கு அதிகம் போகும் எல்லா இடங்களும் போகும். சரி. சம்மாந்துறைக்கெல்லாம் ஏற்றப்படும். சம்மாந்துறைக்கெல்லாம் வரைக்கும் போகுது. ஓகே. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு கல் எவ்வளோ கொடுத்தீங்க நீங்கள் வேலை தொடங்கின அப்போ? வேலை தொடங்கினாப்புல வந்து 4 ரூபாய்க்கு கொடுத்து, அப்புறம் 4.50, அப்புறம் 5.50. இப்போ எவ்வளோ போகுது ஒரு கல்? 6.50 போய் இப்போ வந்து 8 ரூபாய்க்கு ஏற்றுறாங்க. ஒரு கல் 8 ரூபா ஏற்றுறீங்க. அதாவது வெறுமனே 8 ரூபா கொடுக்குறீங்க. ஏற்றுக்கூலியெல்லாம் அது வேறுதா? ஏற்றுக்கூலியெல்லாம் வேறுது. நீங்கள் ஒரு கல் வந்து இப்போ 8 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ரைட். இப்போ மழைக்காலம்ன்றதால இப்போ வேலையெல்லாம் எப்படி செய்றீங்க? வேலையெல்லாம் இப்போ கல் வெட்டுற நிப்பாட்டி இருக்குது. ஏற்கனவே வெட்டின கல்லை நாங்கள் எடுத்து அடுக்கிறோம். அடுக்கிறீங்க. சரி. ஒரு கல்லை வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் இருந்து என்னென்ன செஞ்சுட்டு அதை முடிப்பீங்க? ஆரம்ப கட்டத்தில் இருந்து களியை ஒதுக்கி குமிக்கணும். குமிக்கணும். இந்த சைடில் வந்து களி இருக்கா இல்லை வேற எங்கே எடுக்கணுமா? நாங்கள் வேற இதுலேயும் எடுக்கிறது, அப்புறம் அங்கே லோரியில் ஏற்றி கொண்டு குறைக்கிறது இருக்கு. ஒரு லோடு லோரியில் வந்து களி எவ்வளோ? ஒரு லோடில் வந்து ஒரு 7,000 கல் வெட்டலாம். 7,000 கல் வெட்டலாம். எவ்வளோ போதும் ஒரு லோடு களி? ஒரு லோடு 14,000 ரூபா கழிக்கு போனது. இப்போ கொஞ்சம் நாங்கள் இந்த டீசல் விலை 1 ரூபா பறிக்கல. பறிக்கலண்ணா. அப்புறம் இங்கே ஏற்கனவே நாங்கள் 3,500 ரூபாய் தான் அந்த ஏற்கனவே மணத்தி இடத்தை கொடுத்து இடிச்சு குமிச்சது களி. நம்ம அதில் இடிக்கு களி. இப்போ வந்து 10,000 ரூபா எடுக்கிறாங்க. 10,000 எடுக்கிறாங்க. சரி. சரி. இப்போ களி எடுத்து ஆரம்பத்தில் என்ன செய்றீங்க? ஆரம்பத்தில் எடுத்து அந்த கல் வெட்டுறாங்க வந்து அதை எடுத்து சரிச்சு களி தண்ணி ஊற்றி அடிச்சு பதப்படுத்தி போட்டு பிறகு வெட்டுவாங்க காலத்தில் வெட்டுறது. ஓகே. அதை இப்போ எத்தனை நாளைக்கு தேஞ்சி வைக்கணும்டா இருக்கு? அதை காலால் மிதிப்பாங்க. காலையில் அடிச்சு வச்சா இப்போ காலையில் கல்லில் வெட்டி அறுத்து போட்டு அப்புறம் வந்து பின்னரம் களி அடிச்சு வைப்பாங்க. மூடி வச்சா அடுத்த காலையில் வெட்டணும். இப்போ ஒரு டைமில் இப்போ மிதிச்சு வைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு எத்தனை கல் வெட்டக்கூடிய மிதிச்சு வைப்பாங்க? இப்போ சில ஆட்கள் வந்து 1,500 வெட்டுவாங்க. சில ஆள் வந்து 1000 வெட்டும். அப்படி 1000க்கு மேலே வெட்டக்கூடியாக தான் இருக்கிறாங்க எல்லாரும். இப்போதைக்கு கல் வெட்டலை என்ன? ரைட். அப்போ அதுக்கடுத்து காய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? காய வச்சு அவங்க என்ன அடிக்கிறாங்க, அவங்க அடிக்க தருவாங்க. அடிக்கிட்டு பிறகு மழைக்கெல்லாம் மூடி வைக்கணும். மூடி வைக்கணும். அப்புறம் அதை வந்து சூழ வைக்கிறது, அது என்னென்னு சொல்கிறது? அது வந்து நம்ம இப்போ நாங்கள் வந்து இதில் பற்ற வைக்கிறது தான் அடிக்கொண்டிருக்கிறோம். அடுக்கிறீங்க. அடிக்க முடியாது. சாத்தெல்லாம் பழச்சி அடிக்கிட்டு உமியை போட்டு பற்ற வைக்கணும். உமி போடுவீங்க. ஏன்னா உமியை எங்கே இருந்து எடுப்பீங்க? அதாவது மில்லு சம்மாந்துறையிலேருந்து வருது. அதுக்கு காசா? ஏற்கனவே 13,000 ரூபா போன ஒரு லோட்டுக்கு. ஒரு லோடுன்னு சொன்னால் இதில் 200 பேக். எவ்வளோ போனது? 13,000 ஏற்கனவே பறிச்சது. இப்போ இந்த டீசலுக்கு விலை கூட முதல் இப்போ வந்து 21,000 22,000 ரூபாய்க்கு நாங்கள் இங்கே வரைக்கிறோம். அப்படி என்ன? இப்போ நீங்கள் குமிச்சு வச்சு இப்போ மழையெல்லாம் பெஞ்சா என்ன செய்வீங்க? அந்த உமி ஈரமானா? அது உமி ஈரமாகனால பிரச்சனை இல்லை. பார்த்து வேணே. இந்த பைக்கெல்லாம் இடைக்கடை குமிச்சு வச்சிருக்கா, அது எதுக்காக? மாடு வளர்க்குறீங்க. நீங்கள் வளர்க்குறீங்களா? இல்லை. சரி. இப்போ வந்து இது சூழ வைக்கிறீங்க தான், அதாவது இந்த நெருப்பு வைக்கிறீங்க. பட்ஜெட் இதில் வந்து உங்களுக்கு லொஸ்ட் ஆகுமா? அதாவது கல் உடைஞ்சி இல்லை கருத்து? ஒரு கல் உடையாது. எல்லா கல்லும் அப்படியே கிடைச்சிருமா? அதாவது வேற அந்த கருத்தெல்லாம் போகுமே கல்? கருத்த கல் வந்தால் திருப்பி அதுக்குள்ள எடுக்கிறது. திரும்ப எடுக்குனா சரியா வருமா? ஓகே. ரைட். இப்போ வந்து இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க? வேலை செய்கிறாங்களுக்கு 2,000 ரூபாய். இப்போ கல் வெட்டுறாங்களுக்கு வந்து 2 ரூபா 50 படி கொடுக்குறோம். ஒரு கல்லுக்கு. அப்போ இந்த இப்படி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இது நாள் சம்பளத்தில் இப்போ கல் எடுத்தது என்னென்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற புள்ளி எழுது எல்லாம். ஆமாம். அப்போ சனி ஞாயிறாலே இப்போ இன்றைக்கு எடுத்தது கல் வெட்டுறாங்க. பெரியவரியாக தான் பெரியார்கள் தான். சரி தான். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நிறைய குடும்பங்கள் கொஞ்சம் பருமப்பட்ட குடும்பங்கள். அப்போ அவங்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சுன்னா அது ஒரு காசாகவும் போயிடும். எப்படி உங்கள்கிட்டலாம் வந்து பேசி பழகுவாங்க? இப்போ எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த படிநிலை? நம்ம பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாரும் நல்லா தான் நம்மளோட பழகுறது. அப்படி தான். ஓகே. என்ன நிறைய பேர் வேலை செய்கிறது இன்னொரு பேருக்கு நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் பழகுவாங்க. ரைட். இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து 2,000 ரூபா காசும் கொடுக்குறீங்க அப்படியா? ஓகே. ரைட். இப்போ காலையில் 8 மணிக்கு வந்து பின்னரம் 5:30 அப்படி என்ன 4-5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ரைட். இப்போ எங்கே உங்களோட பாடி பக்கம் இந்த யானைகள் எல்லாம் வருமா? யானை இரவு வந்துருக்கு. இங்கே காசு இங்கே என்ன டெய்லி வந்து யானை வந்துருக்கு. அப்போ யானை வந்து அப்போ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இல்லையா? நாங்கள் இரவில் நிற்கிறது இல்லை. அப்போ இதுக்குள்ள ஒன்றே உடைச்சிட்டு போகாது? அப்படி இல்லை, பிரச்சனை எல்லாம் இல்லை.
அதுல 2-3 தென்னை மரம் தள்ளி அதுல ஃபுல்லா மஜோரி இருந்த அந்த காலையில அங்கண்ணே ஃபுல்லா கிளியர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுது. அதான் பிரச்சனை. இப்போ இங்கால வந்து இந்த மரக்கறி இதெல்லாம் செய்யல. யானை தான் பிரச்சனை இங்க. யானை பிரச்சனை என்ன? இங்க கிடந்து கல்லு வெட்டுறதுக்கு கூட ஆட்களுக்கு பயமா இருக்குது. அதுல இருந்து போய் தான் மாறினாங்க. அப்போ இங்க அந்த வெள்ளாண்மை எல்லாம் செஞ்சாங்களா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லா யானை காவல் என்ன சரியான கஷ்டம் தான். எங்க ஏரியால வந்து யானை தான் பிரச்சனை என்ன? தேக்க மரம் எல்லாம் உடைச்சு கிடக்குது. எல்லாம் தேக்க மரத்தெல்லாம் உடைக்குதானே? தேக்கையெல்லாம் உடைக்குது. ரைட் யானை பிரச்சனை தான் நான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. கடும் போட இருப்பேன் கலந்த வழியே ஃபுல்லா இரவுல நித்திரல வருது. யானை டெய்லி வருதா? டெய்லி வருதானே? ரைட்டா நம்ம இப்போ யானை வரத ஒரு தண்ணி வீடியோ பண்ணலாம் நைட்டில் இங்கே வந்து தங்கி வந்து. சரி இப்போ ஒரு வாட்டி நெருப்பு வைக்க போறேன்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் கல் வச்சு நெருப்பு வைப்பீங்க? இந்த வாடியில் வந்து 80,000 அடுக்குவோம். 80,000 அடுக்குவீங்க. அந்த வாடியில் வந்து 36,000 அடுக்குவாங்க. 2 வாடி வச்சுக்கிங்கண்ணே. ஓகே, அங்கே ஒரு வாடி இருக்குது, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு வாடி இருக்குது. இது கொஞ்சம் நீளம். இதில் மொத்தம் எத்தனை வைப்பீங்க? இதில் 80,000. 80,000. அதில் 36,000. 36,000 வைப்பீங்க. சரி ரைட். ஓகேண்ணா, நன்றிண்ணா. ரைட், இங்கே பாருங்கள், வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு 18 வயசுக்கு உட்பட்டவங்க தான். அதாவது திங்கள்லேருந்து வெளி வரைக்கும் ஸ்கூலுக்கு போவாங்க. சாட்டர்டே சண்டே, அதாவது சனி ஞாயிறு வந்து இங்கே வந்து வேலை செய்வாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து அதிகமான பணக்காரங்கள்லாம் இல்லை. ஓரளவுக்கு அன்னைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரியும் அதில் கொஞ்சம் வருவாயில் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரியும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் விவசாயம் இல்லை சொன்னால் வெளிநாடு இப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் இங்கே அதாவது நம்மளுடைய நகர்ப்புறங்களில் வந்துட்டு இப்படியான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற பசங்க எல்லா வேலைகளுமே வந்து செய்வாங்க. பொதுவாக அப்படியான வேலைகள் வந்து செய்வாங்க. அவங்களுக்குலாம் வெயிலெல்லாம் வந்து சாதாரண வெயிலே வந்து குளிக்கிற மாதிரி தான் அவங்களுக்குலாம் இப்போ இருக்கும். சொன்னால் அந்தளவுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் திடமாகவும் தெம்பாகவும் வந்து இருக்கும் இங்கால கிராமப்புறங்களில் இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்குலாம். ஓகே ரைட், ஒரு செங்கல் அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ச்சி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.